அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கு மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் விலகி இருக்கிறாரு. அவருடைய லெட்டர் பேட்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிவுரையாகவும் கூறியிருக்கிறாரு. அவர் யாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய தேனி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் குறிஞ்சி மணி இவர் கட்சியிலிருந்து விலகிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறதுனாலதான் கட்சியிலிருந்து விலகிறாரு. அவர் அவருடைய லெட்டர் பேட்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிவுரையை கூறியிருக்கார். அறிவுரை கூறுனா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளா? அதுவும் கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நான் ஒற்றை தலைமையில இருந்தா போதும், கட்சி எப்படி போனாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாள்தான் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய லெட்டர் பேட்ல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மூன்றாவது பெரிய கட்சியாக மாற்றி காட்டினவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கினவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவருடைய கனவு நனவாகணும் அப்படின்னா அதிமுக ஒன்றிணையும். அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவிகளை கொடுத்து மிகப்பெரிய அளவுல நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அம்மாவனுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேனி மாவட்டம் அதிமுகவினுடைய எஃகு கோட்டையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக 3வது இடம் 4வது இடத்துக்கு போற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அதிமுக பிளவு தான். அது ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அதிமுக வெற்றி அடைய முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய அளவுல தோல்வியை தான் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல குறிப்பிட்டுட்டு, இன்று வரை நான் வகித்த அந்த அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் இருந்தேன், அதுல இருந்து நீ என்ன நீங்க விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, ஆட்டோமேட்டிக்கா அவர் விலகிட்டாரு அப்படிங்கிறதா அர்த்தம். இப்ப நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில என்ன நடந்துச்சு? தேனியில தங்கம் தமிழ்ச்செல்வன் திமுக சார்பா நின்றாரு. அதுக்கடுத்து இப்ப அமமுக டிடிவி தினகரன் நின்றாரு. அதிமுகவும் அதுல போட்டியிட்டது. ஆனா என்ன ஆச்சு? ஆண்டிப்பட்டி தொகுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. தேனி மாவட்டம் அப்படின்னாலே அவரு குறிஞ்சி மணி சொல்ற மாதிரி இது அதிமுகவினுடைய எஃகு கோட்டையா தான் இருந்தது. ஆனா ஆண்டிப்பட்டி தொகுதியில பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல அதிமுக ஒரு ஓட்டும் 2 ஓட்டும் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டது. அந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில அதிமுகவினுடைய இன்சார்ஜா யார் இருந்தாங்க அப்படின்னா அவரு உதயகுமார் தான் அங்க இன்சார்ஜா இருந்தார். அவர் உதயகுமார் 2 இடங்கள்ல நீங்க பொறுப்பாளராக இருங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போட்டார். ஏன்னா இங்க முக்குளத்தூர்லாம் அதிகமா இருக்காங்க. இங்க இவரும் இப்ப ஆர்பி உதயகுமார் முக்குளத்தூர், அதனால உள்ள புகுந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஓட்டு வேட்டையை நடத்திடுவாரு, அதிமுக வென்று அப்படின்னு சொல்லி உதயகுமார் பொறுப்பாளராக போட்டாங்க. ராமநாதபுரத்துக்கும் அவர் தான் பொறுப்பாளர். இது இரட்டையில டெபாசிட் போச்சு. இங்க தேனியிலையும் அவர் தான் பொறுப்பாளர், இங்கேயும் டெபாசிட் போச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு இடங்கள்லயுமே மனக்குமுறலோடு எல்லா நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ரோசப்பட்டவங்க வெளியில வந்துடுறாங்க, எனக்கு அந்த பொறுப்பே வேணாம் அப்படின்ட்டு. ஏன் பொறுப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி வர்றாங்க அப்படின்னா, ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டதுனால இந்த கழகம் மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சிருக்கு. இரட்டை இலை சின்ன கையில இருந்துமே எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல் பூரா புறக்கணிக்கிறாரு. அதிமுக வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு போய் சேருது. இப்படிப்பட்ட தலைமையின் கீழே நம்ம செயல்படணுமா அப்படிங்கிற எண்ணத்துலதான் எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. மூத்த நிர்வாகிகளுமே அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதிமுக ஒண்ணு சேராம நான் கட்சியில பொறுப்பு இருக்கிறேன், நான் பெரிய ஆளா இருக்கேன்னு சொல்லி வெளியே காட்டுறதுல எந்த புண்ணியமுமே கிடையாது. அதிமுக ஒன்று சேரணும். அதிமுக ஒன்று சேர்ந்தோம்னா இது வெற்றி அடையலாம், ஆட்சி அமையும். அதற்கடுத்து நம்ம பொறுப்புல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். 2ஆ பிரிஞ்சுக்கிட்டு எதுக்குமே புண்ணியம் இல்லாம நான் எதுக்கு இருக்கணும், அதிமுக ஃபர்ஸ்ட் ஒண்ணு சேருங்க அப்படிங்கிற வலியுறுத்தி தான் அவர் அந்த கடிதத்தையே எழுதியிருக்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு மாசு இருக்கு, அதை யாரும் தடுக்கவே முடியாது. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஆர்பி உதயகுமாரை வச்சு எப்படியாவது ஓபிஎஸ் புகழை எப்படியாவது சரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுவும் எடப்பாடி பழனிசாமினால முடியல. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தலையே புறக்கணிக்காரு அப்படின்னா இவர் எப்படி கட்சிக்கு ஒரு ஆளுமைத்தன்மையா வர முடியும் அப்படின்னு தான் எல்லாருமே தொண்டர்கள் கேட்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமினால பதில் சொல்ல முடியல. ஆனா நொண்டி சாக்கு சொல்றாரு. அவர் என்ன சாக்கு சொல்றாரு அப்படின்னா, இது திமுக ஆளுங்கட்சியா இருக்குங்க, அதனால ஜனநாயக முறைப்படி நடக்காது அப்படின்னு. ஒரு தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை போட்டியிடணும்.
போட்டியிட்டு அந்த திமுக செய்யக்கூடிய அந்த தவறுகளை பூரா மக்களிடத்துல சொல்லக்கூடிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு. அந்த பொறுப்புல இருந்து அவர் தட்டி கழிச்சு வெளியில போகும்போது மக்கள் ஏத்துக்குருவாங்களா? இவர் சரியான எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, இவர் கட்சிக்கு நல்ல தலைமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை மக்கள் புறக்கணிச்சுட்டே வந்தது கடந்த தேர்தலில் நமக்கு நல்லாவே பார்த்திருக்கோம். இப்ப குறிஞ்சி மணி தேனியினுடைய மேற்கு மாவட்டத்துல அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியில இருக்கக்கூடிய அந்த செயலாளர் கட்சியிலிருந்து விலகி இருக்காரு. கட்சி ஒன்றுபட்டா எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. நன்றி, வணக்கம்.